Hey guys, இந்த வீடியோவில் ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R அப்படிங்கிற இந்த ஒரு கம்யூட்டர் பைக்குக்கும் டிவிஎஸோட ரெய்டர் 125 அப்படிங்கிற இந்த ஒரு கம்யூட்டர் பைக்குக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பைக்ஸில் பெஸ்ட்டான கம்யூட்டர் அப்படின்னா இந்த ரெண்டு பைக்ஸை சொல்லலாம். இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக்கில் நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, மைலேஜ் எந்த பைக்கில் பெஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் எந்த பைக்கை வாங்கினா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125Rோட ப்ரைஸ் அண்ட் இன்ஜின் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமில் 125R அப்படிங்கிற ஒரு நியூ கம்யூட்டர் பைக் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 95,000 பேஸ் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹையர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஷோரூம் ப்ரைஸ் டெல்லி 99,500 ருபீஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ். அண்டர் 1 lakhல ஒரு 125cc வருதுன்னா டெஃபினட்டாக அது அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ 95,000லேருந்து 99,500 ருபீஸில் ப்ரைஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் 125Rக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.7cc ஏர் கோல்டு 4-stroke சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் ஃபியூல் இன்ஜெக்ஷனோட. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 11.4 ஹார்ஸ் பவரும் 10.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து இந்த பைக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது டிவிஎஸோட ரெய்டர் 125 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக்கில் முதல்ல இந்தியாவில் லான்ச் பண்ண 125cc நிறைய கான்ஃபிகரேஷன் மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி, ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன் எல்லாமே கொடுத்த ஒரு பைக் அப்படின்னா ரெய்டர் 125 அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லியே ஆகணுங்க. ரெய்டர் 125ஓட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கும் பேஸ் மாடல் 95,000லேருந்து ஆரம்பிக்குது 1,05,000 வரைக்கும் இந்த பைக்கோட ஹையர் இன் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெய்டர் 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.8cc ஆயில் கூல்டு 3 valve சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.2 ஹார்ஸ் பவரும் 11.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்லையுமே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125Rோட மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீட் என்ன கிளைம் பண்ணுறாங்க கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 km/லிட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும் எக்ஸ்ட்ரீம் 125R அப்படிங்கிறத ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா கிளைம் பண்ணுறாங்க. டாப் ஸ்பீட் டெஃபினட்டாக 110-115 km/h வந்து தாராளமாக போக முடியும். டிவிஎஸோட ரெய்டர் 125ஓட மைலேஜ் டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 67 km/லிட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும்னு சர்டிஃபைடாக டிவிஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் 100 km/h தாராளமாக டிவிஎஸோட ரெய்டர் வந்து போக முடியும். இப்போ ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125Rோட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. பேஸ் மாடலில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90/90 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் 120/70 செக்ஷன் டயர் வந்து ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. 17 inch அலாய் வீல் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் ரெய்டர் 125 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் வேரியண்ட்லேருந்து நமக்கு டிஸ்க் பிரேக் வேரியண்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 80/100 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் 100/90 செக்ஷன் டயர் வந்து ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. 17 inch அலாய் வீல் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெய்டர் 125லையும். இப்போது ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125Rோட அதாவது சஸ்பென்ஷன் செட்டப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து எல்லா கான்ஃபிகரேஷன்லையும் பெஸ்ட்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். 37mm ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் ஹைட்ராலிக்கில் நமக்கு ஷாக் அப்சர்வர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரெய்டர் 125ஓட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்லேயுமே ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் 5-step அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் 125Rோட டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 136 kg வெயிட், கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட்னு பார்த்தீங்கன்னா 794 mm வந்து அவைலபிளாக இருக்குது. ரெய்டர் 125ஓட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்லையுமே 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரீம் 125Rோட கம்பேர் பண்ணும்போது 12 kg வந்து கம்மியாக இருக்குது. ரெய்டர் 125 123 kg. சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 780 mm. இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட்டும் கம்மியாக இருக்குது, வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 12 kg வந்து கம்மியாக இருக்குது.
இப்போ எக்ஸ்ட்ரீம் 125ஆரோட நம்ம கிளஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் எக்ஸ்ட்ரீம் 160R 4 வால்வ் இன்ஜினில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே கிளஸ்டர் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் 125ஆர்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டர் பார்க்கும்போது ரொம்பவே வந்து க்ளீனாக இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்குது, கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது, கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும், SMS அலர்ட்ஸ், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ ரைடர் 125ஓட கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்லையுமே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, நேவிகேஷன் அவைலபிளாக இருக்குது, ரியல் டைம் மைலேஜ், எக்கானமி ரைடர் இண்டிகேட்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, கிளாக், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ ஈக்குவலாக பெஸ்ட்டான கிளஸ்டர் தான் ரைடர் 125லையுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ லைட்டிங் செக்ஷன், ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125ஆரோட லைட்டிங்னு பார்க்கும்போது நமக்கு ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஹசார்ட் வார்னிங் சுவிட்சஸ், அதாவது ஹசார்ட் வார்னிங் லைட்டும் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ரைடர் 125 அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் 125ஓட கம்ஃபர்ட் ஃபியூச்சர், ஸோ கம்ஃபர்டபுளாக என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் வந்து யூசருக்கு இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் சீட், ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க, பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஏன்னா ஸ்பிளிட் கிராப் ரேல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரீம் 125ஆரில், அதுவும் பைக்கோட கலருக்கு சேமாக தான் வந்து கிராப் ரேல்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போது டிவிஎஸோட ரைடர் 125ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா USB சார்ஜிங் போட்டிருக்கு, ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட், கிராப் ரேல்ஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பில்லியன் ஹேண்டல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஃபியூச்சராக நம்ம டிவிஸோட ரைடரில் வந்து சொல்லலாம். இப்போது கடைசியாக கன்க்ளூடுக்கு வரலாம். ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக ஒரு சின்ன சின்ன மைனரான டிஃப்ரென்ஸ் ரெண்டு பைக்லையுமே இருந்தாலும் ஃபைனலாக ஒரு பைக்கை நான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா எந்த பைக்கை வாங்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த கன்க்ளூஷனில் பார்க்க போகிறோம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 125R பெஸ்ட்டான பைக்காக இருக்குங்க, ஏன்னா லேட்டஸ்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் 125R டெஃபினட்டாக ஒரு 150லேருந்து 200cc இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கான அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 95லேருந்து 99,500 rupees வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டில் ரெண்டு வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ப்ளூடூத் கனெக்ஷன், LED ஹெட்லாம்ப்ஸ், நல்ல பில்டு குவாலிட்டி, எக்ஸலண்ட்டான அந்த ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளான ரைடை வந்து எக்ஸ்ட்ரீம் 125ஆரால் கொடுக்க முடியும். ரைடர் 125 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைன் கண்டிப்பாக ஓல்டர் டிசைன் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரீம் 125ஆருக்கு ஈக்குவலான கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜி வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் டிசைனா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இந்த ரெண்டு பைக்கில் எந்த ஒரு பைக்கு வாங்கினாலுமே வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும், பில்டு குவாலிட்டியிலேருந்து எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா ரெண்டு பைக்குமே வந்து ஈக்குவலான கான்ஃபிகரேஷன்ஸ், டெக்னாலஜி, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு படி மேலே போய் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் 125R கூட பெஸ்ட்டான பைக்காக இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கம்பேரிஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கம்பேரிஷன் வீடியோஸ், மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.